பொங்கல் வாழ்த்து சொல்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்த்து சொல்கிறதே வந்து பாதி பேர் மறக்கடிச்சு விட்ருதாங்க. முதல்ல நமிதா மேடம் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கலோ பொங்கல்னு சொன்னாங்க. இப்போ மோடிஜி வந்து பார்த்திங்கன்னா இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள் அழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியே வந்து தமிழே கொலப்படுத்தாங்க. ஆக மொத்தத்தில் எல்லா நாட்டிலையும் வந்து இந்த இங்கிலீஷ்காரன் கூட நல்லா அந்த தமிழை வந்து உச்சரித்து தெளிவாக சொல்கிறானுங்க. ஆனால் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து காமெடியாகவும் இருக்குது. அதை ட்ரெண்டாகவும் ஆக்கி விட்டு என்ன சொல்கிறது, தமிழ்காரங்களே அந்த பொங்கல் வாழ்த்துக்களை சொல்கிறத நம்ம வாயிலேருந்து மறக்கடிச்சு விட்டுருந்தாங்க. என்ன செய்கிறது, பரவாயில்ல, இந்த அளவுக்காக ட்ரை பண்ணி சொல்கிறாங்களேன்னு நம்மளும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாட்டிட்டு சிரிச்சுட்டு போய்க்கிற வேண்டியதான். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் யுவர் பொங்கல். எல்லாருமே நல்லா பொங்கல் வச்சு கரும்பு சாப்பிட்டு என்ன சொல்கிறது, ஊரில் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இங்கே என்ன சும்மா அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு எதையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு கரும்பு வச்சுன்னு கடிச்சிட்டு நம்மளும் உட்காந்துட்டு போக வேண்டியதான். ஆனால் நம்ம ஊர் தான் சூப்பர். எல்லா விளையாட்டு போட்டியும் வைப்பாங்க, நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். அந்த நாளே வந்து விறுவிறுன்னு போயிடும். அப்புறம் அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு நல்லா எல்லா இதுவும் கலர் எல்லாம் அடித்து அதில் கொண்டு குளிப்பாட்டி நம்மளும் குளித்து அதோட அதை என்னது எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டு அது ஒரு ஜாலி. ஸ்கூலில் போய் எல்லோரையும் இல்லை ஸ்கூல் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், எல்லா ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே உன் பிறந்த நாளில் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மாடுன்னு கூப்பிடுறத அவ்வளோக்கெல்லாம் ஃப்ரெண்டு விஷ் சொல்லுவோம். நாங்கள் மீன்ஸ் பர்த்டே விஷ் சொல்லுவோம். அவளை இப்போ நீ ஒன்று நான் மாடுன்னு கூப்பிடுதோம்ல, மாடு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நாங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் போகி பண்டிகை. அதுதான் தமிழ்நாட்டில் நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். இங்கே என்ன மண்டை ஒரு மண்டையும் கிடையாது. இந்த சக்கராந்திக்கு குட்டி பானையில் ஒரு பானையில் பொங்கலை வச்சு அவனும் கொண்டு போய் கோயிலாக கொண்டு கும்பிட்டுட்டு நல்லா சூப்பராக கலராக சாரீ கட்டிட்டு அப்படி இவா தலையில் அள்ளி அவா குங்குமராவா, அவா தலையில் அள்ளி இவா குங்குமராவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து எப்படி தெரியுமா, புருஷமாருக்கு மதிப்பு கொடுக்காளுகளோ இல்லை மீதி கொடுக்காளுகளோ தெரியலை. ஆனால் குங்குமத்தை மாத்திரம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பூசிடுவா செந்துருன்னு சொல்லிட்டு சிந்தூர். அதில் வேற இவள் மரடியக்காரியாக ஓரளவுக்கு அள்ளி பூசுவா. அந்த பையக்காரியெல்லாம் சொல்லவே வேண்டாம். இங்கே வச்சு இப்படி இருக்கும், தலை முழுக்க இருக்கும். அள்ளி தலையில் போடுன்னு எல்லாம் அள்ளி வீசிட்டு போவாங்க. நம்ம குளத்தில் ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு நம்ம பாட்டில் போயிட்டு இருப்போம். ஆனால் பார்க்கும்போது என்னதுக்கு இவ்வளோ காணா அள்ளி பூசாளுக்குன்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்படி செந்தூர் எவ்வளோ கணர் ஆகுதாளுங்க. ஆனால் இங்கேயும் கலராக விற்கிதுல, 3-4 விதமாக செந்தூர் விற்கிது. ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுருக்காங்க, ஒரு ரெட் இருக்கும், ஒரு மெரூன் இருக்கும். அப்படியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் டார்க் கலரில் கிடைக்குது. அதனால் நல்ல விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போல். அதனால் வாங்கி பூசுன்னு பூசி